இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்துட்டு நெல்லூர் சேப்பல புலுசு. இது ஒரு வகையான மீன் குழம்பு. இது கூட நீங்க வந்துட்டு ரைஸ் இல்ல தோசை, இட்லி இது கூட வச்சு நீங்க இந்த மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதுக்கு நீங்க மீன் யூஸ் பண்றது எந்த மீன் யூஸ் பண்றீங்கன்னா நல்லா ஃபேட்டான மீனை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா அதோட ஃபேட்டு இதில் என்ஷன் ஆகி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபேட்டான ஃபிஷ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண பாருங்க. ஸ்லோ ஃபயர் வச்சுக்கோங்க, ஏன்னா இல்லைன்னா ரொம்ப கொதிச்சிருந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும் மீன் எல்லாமே. ஸோ நீங்கள் ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா ஒரு 15 to 20 minutes வந்துட்டு இது ரெடி ஆகிடும். ராணி நேயர்களுக்கு வணக்கம். ஹோட்டல் பாரோஷ் அலெக்சாண்டர் ஷெஃப் திருப்பதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்துட்டு நெல்லூர் சேப்பல புலுசு. இது ஒரு வகையான மீன் குழம்பு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். நெல்லூர் செப்பலா புலுசு தேவையான பொருட்கள்: கடுகு அரை தேக்கரண்டி, வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, சீரகம் அரை தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மல்லித்தூள் 1 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2 கீறியது, கருவேப்பிலை 1 கொத்து, புளி ஒரு சிறிய எலுமிச்சை அளவு கரைசல் எடுக்கவும், வெங்காயம் 3 நன்கு பொடியாக நறுக்கியது, மீன் 200 கிராம், வஞ்சிரம், சங்கரா அல்லது உங்களுக்கு விருப்பமான மீன் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எண்ணெய் 150 மில்லி, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி 3 முதல் 5 நன்கு அரைத்தது, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் 100 முதல் 200 மில்லி லிட்டர் அளவு வரை. ஆயில் வந்துட்டு ஒரு 150 to 170 அந்த அளவு நீங்கள் ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்லேருந்து ஒரு 6 கிராம் வரைக்கும் நீங்கள் மஸ்டர்ட், நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெந்தயமும் ஜீரகமும், வெந்தயம் வந்துட்டு ஒரு 2 கிராம் இல்லைன்னா 1 கிராம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஜீரகமும் அதே அளவு, கடுகு எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு நம்ம ஜீரகமும் போட்டு நல்லா ரெண்டுமே நல்லா கடுகு நல்லா வெடித்து ஜீரகமும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆனியன், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் வந்துட்டு நல்லா ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணுறோம். அப்புறம் நல்ல ஒரு பச்சை கருவேப்பிலை ஒரு ஸ்ப்ரிங்கிள் அளவுக்கு எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணி வதக்கி அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்துட்டு ரைஸு இல்லை தோசை, இட்லி இது கூட வச்சு நீங்கள் இந்த மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்கள் மீன் யூஸ் பண்ணுறது எந்த மீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா ஃபேட்டான மீனை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஃபேட்டு இதில் என்ஷன் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபேட்டான ஃபிஷ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். எது கிடைக்குதோ யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா வந்துட்டு இது பண்ணணும், நல்லா ருசிச்சு சாப்பிட்ணும் வைக்கணும் அப்படிங்கல நீங்கள் வந்துட்டு நல்லா ஃபேட்டாக இருக்க ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஆல்மோஸ்ட் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரப்போகுது. இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட்டாகவும் போடலாம், இல்லை நீங்கள் இடித்து போடுறனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ இதை ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் நல்லா அட் சேம் டைமில் குக் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா மற்றதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். இந்த சமயத்தில் பொடியெல்லாம் இருக்கும்.
சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்க. மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன். மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன். இது நல்ல மசாலா கொஞ்சம் ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 4லேருந்து ஒரு 5 தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் ஃபுல்லாக ஊற்றி குக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெட் கலரில் வரும். நீங்கள் ஸ்பைசி அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஸ்பைசி அதிகமாக போட்டுக்கலாம். இல்லை கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். சீக்கிரம் குக் ஆகணுங்கிறதுக்காண்டி நம்ம இப்போவே சால்ட்டை ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் புளி வந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு 100 to 120 ml எடுத்து வச்சுருக்கோம். இதை இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ணணும். ஒரு 3 மடங்கு தண்ணி. ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம அந்த டைமில் வந்துட்டு மீனை போட்டு குக் பண்ணுவோம். மீனை போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோ ஃபயர் வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா ரொம்ப கொதிச்சிருந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும் மீன் எல்லாமே. ஸோ நீங்கள் ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா ஒரு 15 to 20 minutes வந்துட்டு இது ரெடி ஆயிடும். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ண அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இது ரைஸு, இட்லி, தோசை இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி நல்லா ஃபிஷ் நல்லா வெல்டனாக வந்திருக்கு. நல்லா குக் ஆகிருக்கு. 15 to 20 நிமிஷத்தில் போதும். அது இல்லை அந்த டைம்லேயே நமக்கு நல்லா ஃபிஷ்ஷு குக் ஆகி வந்துடும். நான் இப்போ எடுத்து எப்படி குக் ஆகிருக்கு, குழம்பு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம பண்ண மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கார்னிஷ். நல்லா சுட சுட ஆவி பறக்க நல்ல மனமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. நெல்லூர் செப்பலா புலுசு செய்முறை. முதலில் அடுப்பில் ஒரு கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும். எண்ணெய் சூடானதும் கடுகு போடவும். கடுகு நன்றாக பொரிந்ததும் வெந்தயம் மற்றும் சீரகம் சேர்த்து வெடிக்க விடவும். பிறகு நறுக்கிய வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். அடுத்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மற்றும் மல்லித்தூள் சேர்த்து மசாலா வாசம் வரும் வரை லேசாக வதக்கவும். பின்பு அரைத்து வைத்துள்ள தக்காளி விழுதை ஊற்றி நன்றாக கொதிக்க விடவும். தக்காளி நன்கு வெந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் வரை கொதிக்க விடவும். இப்போது புளிக்கரைசலை ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் கீறிய பச்சை மிளகாய் மற்றும் சுத்தம் செய்த மீன் துண்டுகளை மெதுவாக சேர்க்கவும். குழம்பை மிதமான தீயில் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மீன் நன்றாக வேகும் வரை கொதிக்க விடவும். குழம்பு கெட்டியானதும் அடுப்பை அணைத்து விடவும். இப்பொழுது சுவையான நெல்லூர் செப்பலா புலுசு மீன் குழம்பு தயார்.